ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 11/7/24 வாணியினுடைய முக்கியமான சாரம். मीठे बच्चे, सुन्न अवस्था अर्थात अशरीरी बनने का अभी समय है. इसी अवस्था में रहने का अभ्यास करो. இனிமையான குழந்தைகளே, உணர்வற்ற நிலை, அதாவது எல்லாத்தையும் கடந்து மறந்து நான் ஆத்மா அஷரீரி, அந்த அஷரீரி ஆகக்கூடிய நேரம் இது. ஆகையினால இந்த அஷரீரி நிலையை, அஷரீரி பயிற்சியை செய்யக்கூடிய தீவிரமான முயற்சியாளர் ஆகுங்க. நான் அஷரீரி ஆத்மாங்கிற அபியாசம் செய்யுங்க. எங்கே போனாலும் வந்தாலும் நான் ஆத்மா அஷரீரி. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தேகத்திலே நான் இல்லை, தேகத்தை மறந்துட்டேன், தேகம் இல்லை எனக்கு. நான் ஆத்மா, தனியாக வந்தேன், தனியாகத்தான் இருக்கிறேன், தனியாக தான் போக போகிறேன். யாரோட எனக்கு எந்த கனெக்ஷன் இல்லை. இதுக்கு பேர் தான் சுன்ன அவஸ்தாங்கிறார் பாபா. பாபா क्वेश्चन கேட்குறாங்க, सबसे ऊंची मंजिल कौन सी है, उसकी प्राप्ति कैसे होगी? உயர்ந்த லட்சியம் எது, அதை அடைவதற்கான பிராப்தம் எப்படி ஏற்படும்? संपूर्ण सिविलाइज्ड बनना यही ऊंची मंजिल. முழுமையான சிவிலைஸ்டு. பாபா சொல்றாரு, தெய்வீக பார்வையுடையவராக இருங்க, இதுதான் உயர்ந்த லட்சியம். கர்மேந்திரியமி ஜராபி சலாய்மானி நாவே. இந்த ஷரீரம், கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, மெய்வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி சமஸ்காரம், இதனுடைய எந்த ஒரு அசைவு, டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, சஞ்சலம் ஏற்படக்கூடாது. தப் சம்பூர்ண சிவிலைஸ்டு பனே, அப்போ தான் நீங்கள் முழுமையான சிவிலைஸ்டு ஆக முடியும், தெய்வீக பார்வையுடையவராக ஆக முடியும். தெய்வ சக்தி, தெய்வ நம்பிக்கை, தெய்வ தன்மையுடையவர்களாக ஆக முடியும். ஜப் ऐसी அவஸ்தா ஹோ தப் விஸ்வ கி பாதுஷாஹி மில் சக்தி. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் தான் உங்களை சொல்ல முடியும் தெய்வீக ராஜ்யம் கிடைக்கக்கூடியவர்கள் என்று சொல்ல முடியும். அந்த ஸ்டேஜ் வரணுங்கிறார் பாபா. சம்பூர்ண அந்த சிவிலைஸ்டு இருக்கணும், அப்போ தான் நம்ம விஸ்வ ராஜ்யத்தை பெற முடியும். காயன் भी है चढ़े तो चाके अर्थात राजाओं का राजा बने नहीं तो प्रजा. சொல்லுவாங்களே, ஏறுனா மலை உச்சியில் ஏறுறது, இறங்குனா பாதாளம் போயிடுறது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார் பாபா. நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகணும், அப்படி ஆகாட்டா பிரஜையில் வந்துடுவீங்க. இப்போ जांच करो मेरी वृत्ति कैसी है, कोई भी भूले तो नहीं होती. பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களை சோதனை பண்ணுங்க, என்னோட விருத்தி ஆழ்மனம் எப்படி இருக்குது, எந்த ஒரு தவறு என் மூலமாக நிகழவில்லை தானேன்னு தன்னைத்தானே சோதனை பண்ணுங்க. ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானி ஹோ பைட்னா ஹே, ஆத்மா அபிமானியாக அமர வேண்டும். பாபா बच्चों को समझाते कि अपने को आत्मा समझो. பாபா குழந்தைகளுக்கு சொல்லித்தரார், குழந்தையே ஆத்மான்னு ஒன்று நினை. அப்போ பாபா ஆல்ரவுண்டர் से पूछते, सत्य में ஆத்மாபிமானி होते தேகாபிமானி. பாபா ஆல்ரவுண்டர் ஆகி உங்களோட கேட்குறார், உங்ககிட்ட சத்தியுகத்தில் ஆத்மா அபிமானியாக இருப்பாங்களா, தேக அபிமானியாக இருப்பாங்களா? वहाँ तो ஆட்டோமேட்டிக்கலி ஆத்மா அபிமானி रहेंगे. அங்கே இயல்பாகவே ஆத்ம உணர்வுலே இருப்பாங்க. கடிகடி யாது கர்ணைக்கு தர்கார் नहीं रहती. அடிக்கடி அவங்க நினைக்கணும் நான் ஆத்மா ஆத்மா நினைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. हाँ वहाँ ये समझते हैं ये शरीर बड़ा हुआ, अब इसको छोड़ दूसरा नया लेना. அங்கே இந்த நாலேஜ் இருக்குது, நம்ம நல்லா வயதானோன்னு சரீரம் நல்ல வளர்ச்சி
முதிர்ச்சி அடைஞ்சோன்னே நம்ம மீண்டும் இன்னொரு शरीरम எடுப்போன்னு. जैसे सर्फ का मिसाल है वैसे आत्मा भी पुराना शरीर छोड़ नया लेती है. இப்படி பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி அங்கே ஆத்மா தன்னோட பழைய சட்டையை விட்டுட்டு புது சட்டை போடும். பகவான் மிசால் தே சம்ஜாத்தே ஹே. பகவான் உதாரணத்தோடு என்ன பண்ணுறார், புரிய வைக்கிறார். துமே सभी मनुष्यों की ज्ञान की बूम बूम कर आप समान ஞான்வான் बनाना है. அனைத்து மனிதர்களையும் ஞானத்தினுடைய அந்த ரீங்காரத்தை கொடுத்து, ஞானம் கொடுத்து, எப்படி குழவி என்ன பண்ணுது, புழுவை தூக்கி அழகான ஒரு கூடு கட்டி அதில் வச்சு அதை சுற்றி ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாம் ஆத்மாக்களை அழைச்சிட்டு வந்து பாபாவுடைய ஞானம் கொடுத்து அவங்கள நல்லா பக்கா பண்ணணுங்கிற ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு சமமாக ஞானவானாக ஆக்குங்க. ஜிஸ்ஸே பரிஸ்தான் நிர்விகாரி தேவதா பஞ்சாவே. இதன் மூலமாக இந்த உலகம் என்பது, ஸ்வர்க்கம் என்பது நிர்விகாரி தேவதை வாழும் உலகமாக ஆகிவிடும். அப்படி ஞானவானாக ஆக்கணுங்கிறார். அப்போ தான் நிர்விகாரி தேவதையாக அவங்களும் ஆகுவாங்க. ஊஞ்ச் தோ ஊஞ்ச் படாய்கே மனுஷே தேவதா பனானா. உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு மனிதனை தேவதையாக ஆக்குவது. காயன் பி ஹைனா மனுஷேக்கோ தேவதா கியே. புகழ் பாடப்படுது இல்லையா, மனிதனும் தேவனாகலாம். கிஸ்னே கியா. அப்போ யார் மனிதனை தேவதையாக ஆக்கியது? தேவதானே நகி கியா. ஒரு தேவதை இன்னொரு தேவதையை உருவாக்க முடியுமா? பகவான் கி மனுஷியோக்கு தேவதா பனாத்தே. பகவான் தான் மனிதனை தெய்வமாக மீன்ஸ் தேவதையாக மாற்றுறார். ஜோ சுகதாம் தா வ ஃபிர் ஹோகா. எது சுகதாமம் இருந்ததோ மீண்டும் ஏற்படும். வஹாं कोई रोग दुख की बात नहीं. அங்கே ரோகம் வியாதி துக்கத்தோட விஷயம் வராது. யஹா தோ அபார் துக் ஹே. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அளவற்ற துக்கம். வஹா அபார் சுக். அங்கே பார்த்தீங்கன்னா அளவற்ற சுகம். அபி ஹம் ஏ ஸ்தாபன் கர் ரஹே. அந்த அளவற்ற சுகமான உலகத்தை நம்ம இப்போ உருவாக்கிட்டுருக்குறோம். துக்குகர்த்தா சுக்கர்த்தா ஏக்கி பாப்பே. துக்கங்களை அகற்றி சுகமளிப்பவர் ஒரே ஒரு பாபா தான். படைத்து குதுக்கி பி ஐசி அவஸ்தா சாகியே. முதல்ல நமக்கு அந்த நிலை வேணும். சிர்ஃப் பண்டித் நகி சாகியே. நீங்கள் சொல்லக்கூடாது, சொல்கிறத செயல்படுத்தி காட்டணும். இல்லைன்னா பண்டிதர் போல் நீங்கள் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஆகாதீங்க. ऐसे एक पंडित की कथा बोलो राम नाम कहने से पार हो जाएंगे. பண்டிதர் சொல்வார், ராம் ராம்னு சொல்லினா 6 வழி விட்டுடும், நீ அக்கறைக்கு போயிடலான்னு சொல்ல தான் செய்வார், சொல்லி கொடுப்பார். ரொம்ப பாவனையான ஒரு அம்மா என்ன பண்ணும், ராம் 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 ராம்னு சொல்லி அக்கறைக்கு போயிடும். இவர் போய் என்ன பண்ணுவார், ராம் ராம்னு சொல்லி பார்ப்பார், வழி விடாது. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது, செய்து காட்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். ஏ சமைக்கி பாத்தே. இது இந்த நேரத்திற்கான விஷயம். तुम बाबा की याद में विषय सागर से सीर सागर में चले जाते हो. நீங்கள் பாபா நினைவில் விஷக்கடலிலிருந்து பார்க்கடலில் நோக்கி போகிறீங்க. யஹா தும் பச்சோं की अवस्था बड़ी अच्छी चाहिए. இங்கே நம்மளுடைய நிலமை ஸ்திதியானது ரொம்ப நல்லா இருக்கணும். யோக பல் நஹி क्रिमिनल लाई हैं तो उनकी तीर लग नहीं सकता. आंखें सिविल चाहिए. யோகம் இல்லை என்றாலோ அல்லது தெய்வீக பார்வை இல்லை என்றாலோ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அம்பு தைக்காது. உங்களுடைய கண்கள், பாபா சொல்கிறாரு, சிவில் தெய்வீக தன்மையுடையதாக இருக்க வேண்டும். பாப்கி யாதுமே ரஹ் கிஸ்கோ ஞான் தேங்கே தீர் லகு ஜாயேகா. பாபா நினைவில் இருந்து நீங்கள் யாருக்கு ஞானம் கொடுத்தாலும் அம்பு எய்யப்படும். ஞான் தல்வாருமே யோகா ஜௌஹர் சாஹியே. ஞானம் என்ற வால்ல கூர்மை என்பது இருக்க வேண்டும். अच्छा धारणिकाना मुख्य सारम. अपनी संभाल करने लिए कदम कदम पर जांच करनी है. आज मुझे आत्मा की वृत्ति कैसी रही. தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கு ஒவ்வொரு அடியிலும் என்னெல்லாம் சோதனை பண்ணணும். முதல் சோதனை
இன்று நான் ஆத்மாங்கிற விருத்தியில் எவ்வளோ நேரம் இருந்தேன், எப்படி இருந்தது, ஆத்ம விருத்தி எப்படி இருந்தது. ஆங்கே சிவில் நகி, என்னுடைய கண்கள் தெய்வீகமாக இருந்ததா இல்லையா. தேக அபிமான் வஷ் கௌன்சா பாப்புவா, தேக அபிமானத்துக்கு வசப்பட்டு எந்த பாவம் செஞ்சேன். என்னுடைய விருத்தி எப்படி இருந்தது, கண்கள் தெய்வீக பார்வை உடையதாக இருந்ததா, தேக அபிமானத்துக்கு வசப்பட்டு பாவம் செய்தேனா. இதெல்லாம் நம்ம சோதனை பண்ணணும். बुद्धि में अविनाशी ज्ञान धन धारण कर फिर दान करना है. புத்தியில் அழிவற்ற ஞான செல்வத்தை தாரணை செய்து தானம் செய்ய வேண்டும். ஞான் தல்வார் மே யாது கா ஜௌஹர் ஜரூர் பர்னா ஹே. பாபா சொல்கிறார், ஞானம் என்ற வாளில் நினைவு என்ற ஒரு கூர்மையை கண்டிப்பாக நிறைக்க வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. सत्यता की अथॉरिटी को धारण कर सर्व को आकर्षित करने वाले निर्भय और विजयी भव. சத்தியத்தினுடைய அத்தாரிட்டியை தாரணை செய்து அனைவரையும் கவர்ச்சிக்கக்கூடிய தைரியமான மற்றும் வெற்றியாளராகுங்கள். आप बच्ची सत्यता की शक्ति श्रेष्ठ आत्माएं हो. நீங்கள் சத்தியத்தின் சக்திசாலியான சிரேஷ்ட ஆத்மாக்கள். சத்திய ஞானம் இருக்கு, சத்திய பாபா, சத்திய பிராப்தி, சத்திய யாத், சத்திய நினைவு இருக்கு, சத்திய குண், சத்தியமான குணம் இருக்கு, சத்திய சக்தியா சப் பிராப்தகே, சத்தியத்தின் சக்திகள் அனைத்தும் பிராப்தமாக இருக்கு. इतनी बड़ी अथॉरिटी का नशा रहे तो ये सत्यता की अथॉरिटी हर आत्मा को आकर्षित करती रहेगी. இவ்வளோ பெரிய அத்தாரிட்டியினுடைய நஷா உங்களிடம் இருந்தால் அந்த சத்தியத்தினுடைய அத்தாரிட்டி என்பது ஒவ்வொரு ஆத்மாவையும் கவர்ச்சி பண்ணி இழுக்கும். झूठ खंड में भी ऐसी सत्यता की शक्ति वाले विजयी बनते हैं. பாபா சொல்கிறாங்க, பொய்யான தேசத்தையுடைய அப்படிப்பட்ட சத்தியத்தினுடைய சக்தி உடையவர்கள் இந்த பொய்யான தேசத்தில் இருந்தாலும் சத்தியத்துக்கு எவ்வளோ பலம் இருக்குது பாருங்கள். சத்திய ஹரிச்சந்திரனுடைய கதையை நம்மலாம் கேட்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் சோதனை, அப்போ எப்படிப்பட்ட மனோநிலை அவருக்கு இருந்திருக்கும், வெற்றி அடைஞ்சார். அந்த மாதிரி பாபா சொன்னீங்க, இருக்கிறது பொய்யான தேசம், ஆனால் சத்தியத்தோட சக்தி உடையவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது. சத்தியதாக்கி பிராப்தி குஷி ஒரு நிர்பயத்தாகே. சத்தியதாவினுடைய பிராப்தி என்பது என்னென்னா மகிழ்ச்சி இருக்கும், ரெண்டாவது பயம் இல்லாமல் இருப்பாங்க. சத்திய போல்னே வாலா நிர்பய ஹோகா, சத்தியத்தை பேசக்கூடியவங்க பயமற்றவங்களாக இருப்பாங்க. உன்கோ கபி பய நகி ஹோ சக்தா, அவர்களுக்கு ஒருபொழுதும் பயம் என்பது இருக்கவே முடியாது. ஸ்லோகன், वायुमंडल को परिवर्तन करने का साधन है पॉजिटिव संकल्प और शक्तिशाली विருத்தி. சூழ்நிலையை மாற்றுவதற்கான சாதனம் என்னவென்றால் நேர்மறையான எண்ணங்களும் சக்திசாலியான ஆழ் மனதில் சக்திமிக்க எண்ணங்களும் இருக்கணும். அப்போ தான் நாம் சூழ்நிலையை மாற்ற முடியும். அடுத்து பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. जिसे बाप की महिमा में विशेष रहम दिल का गुण गाया जाता. இப்படி பாபாவோட மகிமை சொல்லும்போது ஸ்பெஷலாக நம்ம கருணை கடலேன்னு புகழ் பாடுறோம். चाहे देश में चाहे विदेश में बाप के आगे जाएंगे रहम दिल मर्सिबुल कहेंगे. உள்நாடோ வெளிநாடோ பகவான் முன்னாடி போனாலே கருணை கடலே கருணை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. तो आप सभी भी मास्टर रहम दिल हो. அப்போ அப்படிப்பட்ட கருணை கடலோட குழந்தைகள் நீங்கள் யார்? மாஸ்டர் கருணை மிக்கவர்கள். ஐசே ரெஹம் தில் பன் சப்பர் உபகார் கரோ. அப்படிப்பட்ட ரெஹம்தில் கருணை உடையவராகி அனைவர் மீதும் நீங்கள் நன்மைகளை செய்யுங்க. ஆகவே பாபா இன்னைக்கு நமக்கு முரளியில் கொடுத்த இஷாரா,
ஒவ்வொரு நேரமும் நாம் நம்மளை சோதனை பண்ணுறது ரொம்ப அவசியங்கிறார். யார் தன்னை சோதனை பண்ணுறாங்க, அவங்க சத்தியத்தினுடைய சக்தியின் ஆதாரத்தில் வெற்றி அடைவாங்க. ஓம் சாந்தி. நமது மதுபன் காட்லிவுட் ஸ்டுடியோ தமிழ் துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட தமிழ் BK ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி.